சென்னை தரமணியில் உள்ள மத்திய பல்தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தரமணி கழிக்குன்றம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதிகேசவன். இவரது மகன் அபிமன்யு துறைப்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் கணிப்பொறி அறிவியல் 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். நேற்றிரவு சாப்பிட்டுவிட்டு வெளியே சென்று வீடு திரும்பவில்லை. பல இடங்களில் தேடியும் அபிமன்யு கிடைக்கவில்லை. இந்நிலையில் தரமணி மத்திய பல்தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் உள்ள மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் அபிமன்யு இறந்து கிடந்தார். தகவல் அறிந்த கோட்டூர்புரம் போலீசார் அபிமன்யுவின் சடலத்தை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். அபிமன்யு தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வீட்டில் காணாம போனோம். நைட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தோம், ஆளை காணோம். மறுநாள் காலையில் பசங்க வந்து இந்தமாதிரி சொன்னாங்க, இந்தமாதிரி ஆயிடுச்சுன்னு. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரில, தூக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் தெரியல. இனிமேல் தான் தெரியும். எதுவும் இருந்தாலும் என்ன படிச்சிருந்தாரு, என்ன பிரச்சனை, ஏதாவது வீட்டில் ஃபஸ்ட் இயர். வீட்டிலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபஸ்ட் இயர் படிக்கிறான், பிஇ படிக்கிறான் ஜெயின் காலேஜில் துரப்பாக்கம். அவ்வளோதான் தெரியும். மற்ற வெளியே வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது, வீட்லேயும் எந்த ப்ராப்ளம் கிடையாது. அவனை ஒரு ஃப்ரீடமாக விட்டு வச்சுருக்கோம். விளையாட்டுலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக இருப்பான். எது இருந்தாலும் சோஷியலாக சொல்லிவிடுவான். பேசுறது எல்லாமே ஒழுங்காக பேசிவிடுவான். என்ன ப்ராப்ளம் எதுவும் தெரியல எங்களுக்கு.